ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ராகா கலெக்ஷன்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது பாசிப்பருப்பு பாயாசம் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் நம்ம பாசிப்பருப்பை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்து ஒரு ஹாஃப் டம்ளரை விட கொஞ்சம் சேர்த்தி போட்டு வேக வச்சுருக்கேன். அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பானையில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி பருப்பு அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு அதில் வேக வைக்கிறேன். நல்லா வேகணும். வெந்துருச்சான்னு நீங்கள் அப்பப்போ கிளறி பார்த்துக்கோங்க, கீழே அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. இப்போது அந்த கப்பில் ஒரு ஹாஃப் தி கப் ஆஃப் வெல்லம் எடுத்திருக்கேன். அந்த வெல்லத்தையும் அதுலேயே இந்த சுத்தமான வெல்லமாக இருக்குது, அதனால் நான் அப்படியே ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வெல்லம் மண் இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வடிகட்டி போட்டுக்கோங்க. அதுலேயே வெல்லத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெல்லம் நல்லா மெல்ட் ஆயிடணும். இப்படி கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா அடி பிடிக்காமல் இருக்கும், இல்லாட்டி கீழே அடி பிடிச்சிரும். அதனால் அப்பப்போ வந்து கலந்து விட்டுட்டே இருந்துக்கோங்க. இப்போ நம்மளோட பருப்பும் வெல்லமும் நல்லா வெந்து வந்துருச்சு. அதை எடுத்து பாருங்கள், வெல்லம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அதுலேயும் நான் தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கிறேன். தேங்காய் பால் ஒரு ஹாஃப் தி கப் தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். சர்க்கரையும் ஏலக்காவையும் பவுடர் பண்ணி போட்டிருக்கேன், அது 2 ஸ்பூன் போடுறேன். நம்மளோட பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. தாளிச்சுக்கோங்க, நெய்யில் முந்திரி பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. நம்ம பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.